நாங்க எங்க சேரமோ அங்கதான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அதான் நான் சொல்றேன். எங்க நாங்க போறோமோ அங்கதான் வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுதான். அது அவங்க உள்கட்சி விவகாரம். அது ஏன்னா எங்க கட்சியை பத்தி நான் சொல்ல, மற்றவங்க கட்சியை பத்தி நான் சொன்னா அது தவறாக இருக்கும். இதை நீங்க அவங்க மூத்த தலைவர்களை கேட்கணும். அந்த மத்த கட்சிக்குள்ள நாங்க போறது விருப்பம் இல்லை. இன்னைக்கு நாங்க மக்களோட கூட்டணியில இருக்கோம். இன்னைக்கு மக்களோட நாங்க கூட்டணி மக்கள் நான் தெளிவா சொல்றேன் சார். மக்களோட கூட்டணியில இன்னைக்கு நாங்க இருக்கோம். ஜனவரி 9 எங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு உங்களுக்கான விளக்கத்தை அன்னைக்கு சொல்லுவாங்க சார். விஜய் இப்போ வந்து பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம் தான் பார்க்க முடியும். ஆரம்பிக்கும் எப்படி பார்க்க முடியும் சார்? சரி, ஏன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு நட்பு இருக்கு. இது வரைக்கும் சினிமால சொல்லாத விஜய் அண்ணன் அரசியல்ல சொல்லி இருக்கிறாரு. அதனால அவங்க ஒரு நட்பு இருக்கு. அதை தான் அவங்க வெளிப்படவே எங்க மேடையில சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னார்னா, விஜயகாந்த் சார் இருந்தப்பெல்லாம் ஒரு பேசல, மறைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து அரசியலுக்காக பேசுறாருன்ற மாதிரி அது எங்க பொதுச் செயலர் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கு அதே கருத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா சீமான் அந்த உண்மையை உறக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை நம்ம அதே சீமான் தான் விஜயகாந்த் அவரை எதிர்த்து அந்த நேரத்தில் அப்படி பேசினாரு. ஏன்னா இன்னைக்கு சீமான் வந்து இன்னைக்கு யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தியே பேசினா அவர் கட்சியை வளர்த்துருக்காரு. அன்னைக்கு அவர் கட்சியை ஆரம்பிக்கும் கேப்டன் ட்ரெண்டு. நாங்க இந்த விஷயத்த உறக்க சொன்ன சீமான் எல்லா விஷயத்தையும் நாங்க உண்மை நாங்க சொல்லல. அன்னைக்கு வந்து கேப்டனை திட்டினாதான் நீங்க அவர் பெரிய ஆனார். இன்னைக்கு அவருக்கு வாங்கின ஓட்டெல்லாம் நீ கேப்டன் திட்டினால தான் நீங்க வந்துச்சு. இன்னைக்கு யாரு ட்ரெண்ட் இன்னைக்கு அவரை திட்டுவாங்க. அதனால அவர் ட்ரெண்டுக்கு மேலேயே போறாங்களே தவிர பழசு புதுசு பார்ப்பேன்னா அரசியல உண்மை நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. இதுதான் உண்மை. இது நிதர்சன உண்மை. சொல்ல முடியும். அரசியல் மேடையில வந்து அவங்களுடைய கட்சி மாநாட்டில் வந்து விஜயகாந்த் பேசுறது அது மாதிரியான விஷயங்கள் வந்து வேற எதை நோக்கி நீங்க தெளிவா கேட்டா அது பதில் நான் சொல்ல முடியும். விஜயகாந்த் ரசிகர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். விஜயகாந்த் தொண்டர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜயகாந்த் விஸ்வாசி, விஜயகாந்த் ரசிகர்கள் என்னைக்குமே தேமுதிக பின்னாடி தான் நிற்பாங்க, கேப்டன் பின்னாடி தான் நிற்பாங்க. அதுக்காக விஜய் எங்க எதிரியா அப்படி இல்லை. எங்க அம்மா சொல்லுங்க, விஜய் எங்க வீட்டு பிள்ளைன்னு கோட்டு பட்டு விஜயாங்க நான் போய் பார்த்தேன். கேப்டன் முதல் குரு பூஜைக்கு விஜயாங்க நானே போய் சந்திச்சேன். விஜய் ஒரு நல்ல நடிகர், எங்க எல்லாருக்குமே விஜயாங்க பிடிக்கும். அதுக்காக எதிரில அப்படி இல்லை. ஆனா அவர் என்ன கணக்குல போற எங்களுக்கு தெரியும். ஆனா கேப்டனோட ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் தேமுதிக கூட தான் பக்கபலமா நிற்பான். அவர் எந்த கட்சிக்கு போவான். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.